வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். குழந்தைகளுக்கான பெட் டைம் ஸ்டோரிய ஒரு புரூட்டல் ஹாரர் படமா மாத்தனா எப்படி இருக்கும்? ரொமேனியன் சினிமாவுல இருந்து ஒரு டிஸ்டர்பிங் ஃபோல்க் ஹாரர் படமா வந்திருக்கிறது தான் த கோட் அண்ட் ஹெர் 3 கிட்ஸ். இந்த படம் ஜம்ப்ஸ்கேர் காட்சிகளை விட அட்மாஸ்பியர் மூலமா நம்மள பயமுறுத்துதா? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா 19ஆம் நூற்றாண்டுல டிரான்சில்வேனியா காட்டுல ஒரு தனிமையான வீடு ஒண்ணு இருக்குது. அந்த வீட்டுல ஒரு விதவை அம்மாவும் அவங்களோட 3 பசங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மா வெளியே போறாங்க. போறதுக்கு முன்னாடி தன்னுடைய பையன் ஒருத்தர்கிட்ட ஒரு சீக்ரெட் பாட்டு ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு தன்னை தவிர யாரு வந்தாலும் கதவை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த சீக்ரெட் பாட்டை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கொடூரமான மனிதர் அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த பசங்களை ப்ரூட்டலா தாக்குறாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரிய வருது. தன்னுடைய பசங்களோட இறப்புக்காக அந்த அம்மா எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துல அம்மா கதாபாத்திரத்துல மையா மோர்ஜன்ஸ்டர்ன் அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல சூப்பராகவே இருக்குது. இந்த படத்துல ஜம்ப்ஸ்கேர் காட்சிகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஆனா அந்த ஃபோல்க் ஹாரர் அட்மாஸ்பியரை இவங்க மெயின்டைன் பண்ண விதம் சூப்பராகவே இருக்குது. படம் பார்க்கும்போது பல இடங்கள்ல நமக்கு அந்த படபடப்பை நல்லாவே கொடுக்குது. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராகவே இருக்குது. அந்த பழைய கிராமம், டார்க்கான விஷுவல்ஸ், கேண்டில் லைட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அப்படின்ட்டு சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 25 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. படத்துல அம்மா மற்றும் பசங்க இவங்க 2 பேத்துக்கும் இடையே வர எமோஷன் காட்சிகள் நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட மிடில் ஆஃப் த போர்ஷன் மட்டும் ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். படத்துல வில்லனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத காட்சிகளா இன்னுமே தெளிவா கொண்டுட்டு வந்திருக்கலாம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு வீட்டை சுத்தி தான் நடக்குது. ஸோ லொகேஷன்ஸ் வந்ததே தான் வரும். படத்தோட கதைக்களம் நம்மளால யூகிக்க கூடிய ஒரு கதைக்களம் தான். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. ஆனா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.